நேச்சர்ஸ் பவர் இஸ் மினியேச்சர். இதுதான் சாராஸ் மைக்ரோகிரீன்ஸோட தாரக மந்திரம். மைக்ரோகிரீன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். மைக்ரோகிரீன்ஸ் அப்படிங்கிறது வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸோ நட்ஸோ அதோட சீட்ஸை இந்த மாதிரி ஒரு 2 inches வளர்த்து அதுலேருந்து கட் பண்ணி நம்ம பாக்ஸஸ் பண்ணி பேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் மைக்ரோகிரீன்ஸ். ஏன் இந்த மைக்ரோகிரீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு வெஜிடபிளோ ஒரு ஃப்ரூட்டோ ஒரு நட்டோ சாப்பிட்றத விட 40% அதிகமான சத்துக்களை அது கொண்டிருக்கு. அதனாலதான் மைக்ரோகிரீன்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக் பிஸ்னஸா இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோகிரீன்ஸ் இருக்கு, அதோட சத்துக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் பீ ஷூட்ஸோட ஸ்டார்ட் பண்றேன். பட்டாணி, நம்ம ஜென்ரலா நம்ம வீட்டில் சாப்பிட்ற பட்டாணி தான் இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு 2 inches வளர்த்து அதை நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது 40% அதிகமான சத்துக்களை கொண்டது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபோலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகப்படியான சத்துள்ள ஒரு பொருள் இருக்கு. இந்த ஃபோலேட் அப்படிங்கிறது நம்மளோட பிரெக்னன்சி டைம்ல நம்ம ஜென்ரலா டாக்டர்ஸ் எழுதுற ஒரு மெடிசன் தான். ஏன் பிரெக்னன்சில மெடிசின்ஸ் எழுதுறாங்க? ஜென்ரலா நம்ம பிரெக்னன்சில மெடிசின்ஸ் சாப்பிட மாட்டோம் இல்லையா? ஏன் பிரெக்னன்சில எழுதுறாங்க அப்படின்னா அவ்வளோ சத்துக்கள் அதுல இருக்கு. நம்மளோட மொத்தமான முதுகோட தண்டு வளையம் எல்லாத்தையுமே காப்பாற்றக்கூடியது அந்த ஃபோலேட் தான். ஏன் தண்டு வளையம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அங்கிருந்து தான் எல்லா இடத்துக்கும் நரம்புகள் போகுது. நம்மளோட கழுத்து தண்டு வளத்துல இருந்து தான் நம்மளோட தலைக்கும் நம்மளோட கைகளுக்கும் நரம்புகள் போகுது. நம்மளோட முதுகு தண்டு வளத்துல இருந்து தான் நம்மளோட ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, கிட்னிக்கு, இது உங்களோட லிவருக்கு, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நர்வ் சப்ளை போகுது. அதே மாதிரி நம்மளோட இடுப்புல இருந்து தான் நம்மளோட கிட்னிக்கு, நம்மளோட ஸ்டமக்குக்கு, நம்மளோட யூரினரி ஆர்கன்ஸுக்கு, நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சப்ளை போகுது. அதே மாதிரி நம்மளோட இடுப்புக்கு கீழ் இடுப்புல இருந்து தான் நம்மளோட கால்களுக்கு சத்துக்கள் போகுது. இப்படி நம்மளோட மொத்த தண்டு வளையமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் ஒரு குழந்தை பிறக்கிற டைம்ல த்ரூ அவுட் த பிரெக்னன்சி உங்களுக்கு ஃபோலேட் அப்படிங்கிற மெடிசன் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஃபோலேட் ஆர் ஃபோலிக் ஆசிட்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சத்து இந்த பீ ஷூட்ஸ்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. பட்டாணி சாப்பிட்றத விட 40% அதிகமான சத்து இந்த பட்டாணியோட மைக்ரோகிரீன்ஸ்ல இருக்கு. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கமர்ஷியலா நீங்க மைக்ரோகிரீன்ஸை க்ரோ பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க பீ ஷூட்ஸா கண்டிப்பா உங்களோட சாய்ஸா எடுத்துக்கோங்க. ரெண்டாவது இது பீட்ரூட். ஸோ பீட்ரூட் அதோட கலரை பாருங்க என்ன அட்டகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஜென்ரலாவே இன்னைக்கு சிச்சுவேஷன்ல எல்லாருக்குமே தெரியும் பீட்ரூட் ஒரு டீடாக்ஸான ஒரு காய்கறி. ரொம்ப அதிகமான சத்துக்களை அது வச்சிருக்கு. நைட்ரிக் ஆக்சைடு அதுல ஜாஸ்தி இருக்கு. அதனால பிளட் ஃப்ளோவை பியூரிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு அது ரொம்பவே உதவுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க யூடியூப்ல பீட்ரூட்டை பத்தி பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டா பீட்ரூட்ல நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா அது குளூட்டதையானை அதிகமா வச்சிருக்கு. இட் இஸ் அ ரிச்சஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். உங்களோட கலர் அதை கொடுக்குது, உங்களோட பாடியை கிளென்ஸ் பண்ணுது, டீடாக்ஸ் பண்ணுது. ஸோ அதுல ஆந்த்ரோசைனின் இந்த கலர் கிடைக்குது இல்லையா, இந்த ஆந்த்ரோசைனின் சொல்லிட்டு இதுல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது நம்மளோட பிளட் வெசல்ஸ்க்கு ரொம்பவே உதவியா இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளோட ஓவரால் கிளென்சிங்க்கு ரொம்பவே உதவியா இருக்கு. அதனால பீட்ரூட் மைக்ரோகிரீன்ஸை நம்ம ரெகுலரா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ப்ரொக்கோலி. இது நம்மளோட ப்ரொக்கோலியோட மைக்ரோகிரீன்ஸ். ஜென்ரலாவே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரொக்கோலி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதை விட 40% அதிகமான சத்துக்கள் இந்த ப்ரொக்கோலி மைக்ரோகிரீன்ஸ்ல இருக்கு. இந்த ப்ரொக்கோலி மைக்ரோகிரீன்ஸ்ல சல்ஃபோராஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த சல்ஃபோராஃபின் நம்மளோட கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற மெடிசின். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதுல வச்சிருக்கு. ஸோ நீங்க கேன்சர் பேஷண்டா இருந்தாலோ இல்ல கேன்சர் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சாலோ நீங்க சாப்பிட வேண்டிய முக்கியமான மைக்ரோகிரீன் இந்த ப்ரொக்கோலியோட மைக்ரோகிரீன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்மளோட சன்ஃப்ளவர் மைக்ரோகிரீன். இது நம்மளோட சன்ஃப்ளவரோட மைக்ரோகிரீன். இந்த சன்ஃப்ளவர் மைக்ரோகிரீன்ல அதிகப்படியான காப்பர் சத்து ஜாஸ்தியா இருக்கு. அது நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே சக்திகளை கொடுக்குது. ஸோ உங்களோட ஸ்கின் ரொம்ப பளபளன்னு இருக்கணும், உங்களோட ஹேர் நல்லா நரிஷ்டா இருக்கணும்,
உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் தான் உங்களோட ஓவரால் ஹெல்த்தை டிசைட் பண்ண போகுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த சன்ஃப்ளவர் மைக்ரோகிரீன்ஸ்ல டெய்லி உங்களோட ஃபுட்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னையும் ஹேரையும் வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அடுத்தது பாத்தீங்களா நம்மளோட பர்பிள் ராடிஷ். இது நம்மளோட பர்பிள் ராடிஷ் மைக்ரோகிரீன்ஸ். எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு பாருங்க. இந்த பர்பிள் ராடிஷ் மைக்ரோகிரீன்ஸும் அகெயின் அதோட பர்பிள் கலர் வந்து நம்மளோட ஆந்த்ரோசைனின் கண்டென்ட்டை அதிகமா வச்சிருக்கு. அதனால நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு, பிளட் ரிலேட்டடான எல்லா இஷ்யூஸையும் கிளியர் பண்றதுக்கு இந்த பர்பிள் ராடிஷ் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். அதிகப்படியான விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. ஸோ உங்களால லெமன் சாப்பிட முடியல, ஆரஞ்சு சாப்பிட முடியலன்னா நீங்க சாப்பிட வேண்டியது இந்த பர்பிள் ராடிஷ் மைக்ரோகிரீன்ஸை டெய்லி உங்களோட ஃபுட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 40% அதிகமான சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வீட் கிராஸ். இந்த வீட் கிராஸ் மைக்ரோகிரீனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மைக்ரோகிரீன். இதுல வந்து அதிகப்படியான குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கு. இந்த குளோரோஃபில் கண்டென்ட் வந்து உங்களை வந்து நம்மளோட ஆர்பிசி கண்டென்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட ஆர்பிசி வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஓவரால் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு கேன்சர் பேஷண்ட் ஆஃப்டர் கீமோதெரப்பி உங்களுக்கு வந்து பிளட் வெசல்ஸ்ல பிளட் சர்க்குலேஷன்ல ஆர்பிசி கண்டென்ட் கம்மியாயிட்டே வரும் இல்லையா? அப்போ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த குளோரோஃபில் ரிச்சான வீட் மைக்ரோகிரீனை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 40 times மோர் நியூட்ரிஷியஸா உங்களோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸான மைக்ரோகிரீன்ஸை பற்றி பார்ப்போம். பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எப்படி அதை க்ரோ பண்ணணும், எப்படி அதை பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகணும்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.